Hi everyone, welcome back to Sarathi Banking Academy. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் IBBS PO preliminary examinationல simplification number series quadratic equation இந்த மூணு டாபிக்குமே கண்டிப்பா வரும். இந்த எக்ஸாமுக்கு எப்படி நமக்கு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். வாங்க கிளாஸ் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 342 multiplied by 11 plus 63. எக்ஸாக்ட் வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூவாக இருந்தால் நாம் மேலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்ராக்சிமேட் வேல்யூன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல எக்ஸாக்ட் வேல்யூன்னு சொல்லும்போது நமக்கு கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன வேல்யூ வரும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். BOD MAS பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க, பிராக்கெட் இல்லை. அடுத்தது ஆஃப் இருக்கான்னு பாருங்க, ஆஃப்ங்கிற வேல்யூ எங்கேயுமே இல்லை. டிவிஷன் இல்லை. அடுத்தது என்ன இருக்குங்க, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. 342 multiplied by 11 அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கா வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்டை தனித்தனியா எழுதிருங்க. இப்போ 2வும் 4ஐயும் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 6ங்களா, இந்த 2க்கு முன்னாடி 6 எழுதுங்க. 3யும் 4ம் பிளஸ் பண்ணீங்கன்னா 7, அதை 6க்கு முன்னாடி எழுதுங்க. ஸோ 3762ங்கிறது நம்ம 342 multiplied by 11க்கு உண்டான எக்ஸாக்ட் ஆன்சர். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோங்க, அடிஷன் பண்ண போறோம். 63 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 5, 12 ரிமைனிங் 1, 8, 3, 3825ங்கிறது இந்த கொஸ்டினுக்கு உண்டான எக்ஸாக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. 1596 multiplied by 16 divided by 38. போர்ட் மாஸ் ரூல் BOD MAS எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம டிவிஷன் தான் ஒர்க் பண்ணணும். நீங்கள் எழுதும்போது 1596 multiplied by 16 divided by 38 இப்படி எழுதிக்கோங்க. இப்போ நம்ம டைரக்டா வந்து இப்படி டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம 38 எடுத்து 1596ல எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 159ல 38 2 times 76, 76 plus 76 152. அப்போ 38 வந்து 4 times 152, ரிமைனிங் வேல்யூ 7. 76ல 38 2 times. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 42 multiplied by 16, 42 multiplied by 10, 10 times 420, 42 multiplied by 6, 12, ரிமைனிங் 1, 24, 25. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 672ங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் 3. 360% of 850 minus 480% of 550. பர்சன்டேஜ் நாம நிறைய டைப்ல ஒர்க் பண்ணி பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் டைப்ல ஒர்க் பண்ணலாம். 10%, 5%, இல்லை 100%, 50%, 25% எப்படி வேணாலும் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு நியூவா ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 36 இருக்கு இல்லைங்களா, இது 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணா 18. ஆஃப் நம்ம மல்டிப்ளிகேஷன் நாம இந்த இடத்துல 2ஆல டிவைட் பண்ணும், இந்த இடத்துல 2ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அப்போ 85 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 170. சப்ட்ராக்ட் 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுங்க. 48 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 24. ஆஃப் நான் மல்டிப்ளிகேஷன் 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 110. இப்போ டைரக்டா மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல 18 times 17 ஆர் 17 times 80. ஸோ நாம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ 17ஓட பர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ 17ஓட பர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ 289. அப்போ இன்னும் ஒரு தடவை ஆட் பண்ணோம் அப்படின்னா 18 டைம்ஸ் வந்துடும். இப்போ ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 6, ரிமைனிங் 1 10, ரிமைனிங் 1 3. இந்த 0வை கடைசியில் ஆட் பண்ணுங்க. 3060ங்கிறது இந்த 360% of 850க்கு உண்டான எக்ஸாக்ட் ஆன்சர். சப்ட்ராக்ட் 24 multiplied by 110. இப்போ நீங்க 11 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் எப்படி எழுத சொல்லியிருக்கேன் அப்படின்னா 2 4 பிரிச்சு எழுதிருங்க. இந்த 4ஐயும் 2ஐயும் பிளஸ் பண்ணீங்கன்னா 6. இப்போ இந்த 0வை கடைசியில் ஆட் பண்ணிடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் 3060
minus 2640. Subtract பண்ணும்போது 2640. Subtract பண்ணுங்க 0, 2, 4. So 420ங்கிறது இந்த கொஸ்டினுக்கு உண்டான எக்ஸாக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். கியூப் ரூட் ஆஃப் 2197. 2197 7னா ஆன்சர் வந்து 3ல தான் கம்ப்ளீட் ஆகணும். லாஸ்ட் 3 டிஜிட் பார்க்க வேண்டாம். 2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த கியூப் வேல்யூட எந்த கியூப் வேல்யூக்குள்ள இருக்குங்க? 1ஓட கியூப் வேல்யூ 1. இந்த 1 இங்க ஆட் பண்ணுங்க. ஸோ 13 அப்படிங்கிறது கியூப் ரூட் ஆஃப் 2197 உண்டான எக்ஸாக்ட் ஆன்சர். மல்டிப்ளைடு பை கியூப் ரூட் ஆஃப் 6859. 9 அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் 9ல தான் கம்ப்ளீட் ஆகணும். லாஸ்ட் 3 டிஜிட் பார்க்க வேண்டாம். 6ங்கிறது எந்த கியூப் வேல்யூல இருந்து எந்த கியூப் வேல்யூக்குள்ள இருக்குங்க? 1ஓட கியூப்ல இருந்து 2ஓட கியூபுக்குள்ள தான் இருக்கு. அப்போ ஃப்ரம் வேல்யூ 1. இப்போ நாம 13 மல்டிப்ளைடு பை 19 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 27 ரிமைனிங் 2, 3, 9, 12, 14 ரிமைனிங் 1, 247ங்கிறது இந்த கொஸ்டினுக்கு உண்டான எக்ஸாக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 30 square 900 minus 13 cube 2197 plus 45 ஓட ஸ்கொயர். நல்லா கவனிச்சுக்கோங்க. 5ஓட ஸ்கொயர் 25. 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் 5. அப்போ 4ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணா 20 மைனஸ் 7ஓட கியூப் வேல்யூ 7 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 343 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இப்போ நாம என்ன பண்ண போறோங்க? போர்ட் மாஸ் ரூல்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். அடிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சப்ட்ராக்ஷன் எடுக்கணும். அப்போ அடிஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 2 நம்பர் அடிஷன் நம்பர், இந்த 2 நம்பர் சப்ட்ராக்ஷன் நம்பர். 900 2025 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2925 வருது. இதே வந்து பாத்தீங்கன்னா 2197 343 இது ரெண்டுமே வந்து சப்ட்ராக்ட் சைன்ல இருக்கு. அப்போ 10 ரிமைனிங் 1, 14 ரிமைனிங் 1, 5, 2. இப்போ இந்த 2 நம்பருக்கு உண்டான டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு உண்டான எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 2925 இது பிளஸ் வேல்யூ, 2540 இது மைனஸ் வேல்யூ, 5 12 அப்படின்னு சொல்லும்போது 8, 8ல 5 போயிடுச்சுன்னா 3, 385ங்கிறது இந்த கொஸ்டினுக்கு உண்டான எக்ஸாக்ட் ஆன்சர். நமக்கு எக்ஸாமினேஷன்ல சிம்பிளிஃபிகேஷன்ல எக்ஸாக்ட் வேல்யூ கேட்டாங்கன்னா கண்டிப்பா 5 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டைப்ல கேட்கறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாம நம்பர் சீரிஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக்கா நம்ம நம்பர் சீரிஸ் பார்க்க போறோம். கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. 66 35 டிக்ரீஸ் இன்க்ரீஸ், டிக்ரீஸ் இன்க்ரீஸ். நம்பர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 66க்கும் 72க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 72க்கும் 78க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 35க்கும் 38க்கும் உள்ள டிஃபரன்ஸ். காம்பினேஷன் ஆஃப் 2 சீரீஸ்ன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல என்னங்க 66 72, 72க்கு அப்புறமா 78. இப்போ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா +6 +6. இதே மாதிரி 35 38, 35க்கு அப்புறம் 38, 38க்கு அப்புறமா என்ன வேல்யூ வருங்கிறது தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் நமக்கு +3. இப்போ அடுத்தது நமக்கு +3ன்னு சொல்லும்போது 41 அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். காம்பினேஷன் ஆஃப் 2 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பர் விட்டு அடுத்த நம்பர். ஸோ ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட டிஃபரன்ஸ் நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் 41. கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. 468 அடுத்த நம்பர் 516. 468ஐயும் 516ஐயும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தேர்ட் நம்பர் கிடைக்கும். இந்த லாஜிக். அப்போ அடிஷன் வேல்யூ 4 ரிமைனிங் 1 8, 984
இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோங்க, 516ஐயும் 984ஐயும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். 10 ரிமைனிங் 1, 10 ரிமைனிங் 1, 1500. அடுத்தது 984ஐயும் 1500ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். 484, 2484. கடைசி கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோங்க, 1500, 2484 இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் 3984ங்கிறது கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல நமக்கு வரக்கூடிய வேல்யூ. 3984 ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 21 அடுத்த நம்பர் 25. டிஃபரன்ஸ் பாருங்க, டிஃபரன்ஸ் +4. 25 நெக்ஸ்ட் நம்பர் 52. டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுங்க, 27 + 27. அடுத்தது 52க்கும் 68க்கும் உள்ள டிஃபரன்ஸ். So 16 + 16. Next 193, 68 டிஃபரன்ஸ் பாருங்க. 5, 125, 125. இந்த இடத்துல நல்ல கவனிங்க, 4 அப்படின்னு சொல்லும்போது 2ஓட ஸ்கொயர் வேல்யூ 4. அடுத்தது 27 அப்படிங்கிறது 3ஓட கியூப் வேல்யூ. அடுத்தது 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப ஈவன் நம்பர்ல ஸ்கொயர் கியூப் வேல்யூவை நமக்கு டிஃபரன்ஸா கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 3 கியூப், 4 ஸ்கொயர் 5 கியூப். அடுத்தது 6ஓட ஸ்கொயர், 6ஓட ஸ்கொயர் வேல்யூ 36. அப்போ 193ஓட 36 நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர். So 9, 12 remaining 1, 2. 229 அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, எண்ட் ஆகும்போது பெரிய நம்பர்ல எண்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல தான் எடுத்திருக்காங்க, அதுவும் டெசிமல் பாயிண்ட்ல மல்டிபிள் பண்றது. இப்ப 5 நீங்க 1ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5, அதுவே 5 1.5 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1.5ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 7.5. அடுத்தது 7.5 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 15. அப்போ 15 2.5ல மல்டிபிள் பண்ணியிருந்தீங்கன்னா 37.5. இப்போ 37.5 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 3 டைம்ஸ் 90, 3 டைம்ஸ் 7 21, 90 + 21 111. 0.5 3 டைம்ஸ் 1.5, ஸோ 112.5. இப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்குங்க, 3.5ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு அடுத்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல ஆன்சர் கிடைக்கும். அப்போ 112.5 3.5ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ நமக்கு 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 15 ரிமைனிங் 1, 61733. ஸோ 112.5 3ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா 0.5ஆல மல்டிபிள் பண்ண போறோம். அப்போ நம்ம 112.5ல ஹாஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் 2.5, 5 7 13 ரிமைனிங் 1 9 3. 393.75ங்கிறது நமக்கு கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல ஆன்சரா கிடைக்கும். எக்ஸாக்ட் ஆன்சர் 393.75 ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 841 29ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 31ஓட ஸ்கொயர் 961, 33ஓட ஸ்கொயர் 1089, 35ஓட ஸ்கொயர் 1225, 37ஓட ஸ்கொயர் 1369. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் சீரீஸ்ல தான் வருது. ஆட்
ஆட் நம்பர்ஸில் தான் வருது. அப்போ ஆட் நம்பர்ஸில் பர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூவை அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அப்போது நமக்கு அடுத்த நம்பர் என்னவா வருங்க? 39ஓட பர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ. 39ஓட பர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ 1521 அப்படிங்கிறது தான் நமக்கு எக்ஸாக்டான ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷனில் இருந்ததுன்னா நம்ம டிக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நன் ஆஃப் திஸ்ங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் சீரீஸில் இந்த டைப்பில் கொஸ்டின் டெஃபினட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நாம் அடுத்தது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் நாம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். IBPS PO எக்ஸாமினேஷனில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் 5 மார்க் கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். இந்த ஷார்ட்கட்டு நமக்கு எவ்வளோ தூரம் யூஸ் ஆக போகுது அப்படின்னா, பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணணும் அவசியமே இல்லை. இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் B வேல்யூ, கான்ஸ்டன்ட் C வேல்யூ, இந்த B and C வேல்யூ வச்சு நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 1 நீங்கள் ஒர்க் பண்ணி கடைசியாக நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க இல்லையா, அதை நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்டே சேஞ்ச் பண்ணி ஆன்சர் டைரக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளோ ஈஸியான ஷார்ட்கட்னு பார்த்துக்கோங்க. இது B வேல்யூ, இது C வேல்யூ. B வேல்யூ மைனஸ் C வேல்யூ மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லும்போது இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்க கடைசியா சைன் சேஞ்ச் பண்ணும்போது மேக் சைன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது என்னவா மாத்திருப்பீங்க அப்படின்னா பிளஸ் மைனஸ்ன்னு மாத்திருப்பீங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி மாத்திருப்பீங்க? பிளஸ் மைனஸ்ன்னு மாத்திருப்பீங்க. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 B வேல்யூ C வேல்யூ எப்படி இருக்குங்க? மைனஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்குங்க? பிளஸ் ஆர் மைனஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்திருக்கு, ஒய்யோட வேல்யூவும் பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நாம எதுவுமே எடுத்து ஒர்க் பண்ணல. ஆனா ஆன்சர் என்னதுங்க? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் நோ ரிலேஷன். ஸோ டைரக்டா ஆன்சர் சொல்லிடலாம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்தது அப்படின்னு சொன்னா டைரக்ஷனா ஆப்ஷன் 3 ஆன்சரை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டைரக்டா ஷார்ட்கட்டா தான் ஒர்க் பண்ண போறோம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. B வேல்யூ C வேல்யூ, B வேல்யூ மைனஸ்ல இருக்கு, C வேல்யூ பிளஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லும்போது இந்த ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. கடைசியா நீங்க என்ன பண்ண போறீங்க? மேக் சைன் சேஞ்ச், சைனை சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா எந்த சைன்ல சேஞ்ச் பண்ணிருப்பீங்க அப்படின்னா பிளஸ்ல சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னமா வந்திருக்குங்க? பிளஸ்ல வந்திருக்கும். அதுவே ஒய்யோட வேல்யூ நீங்க எடுக்கிறீங்க B and C பிளஸ்ன்னு சொல்லும்போது நீங்க கடைசி எப்படி மாத்திருப்பீங்க? ஒய்யோட வேல்யூ மைனஸ்ன்னு மாத்திருப்பீங்க. இப்போ நாம எதுவுமே எடுத்து ஈக்குவேஷன் பண்ணி சால்வ் பண்ணவே இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைனை வச்சு மட்டும்தான் நம்ம இதுக்கு ஆன்சர் கொடுக்க போறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பிளஸ்ல இருக்கு, ஒய்யோட வேல்யூ மைனஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். ஒய்யை விட எக்ஸ் கிரேட்டர் வேல்யூ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. சேம் ஷார்ட்கட்ல தான் ஒர்க் பண்றோம். B வேல்யூ C வேல்யூ, அதாவது B பிளஸ் C பிளஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல வந்திருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்குங்க? மைனஸ்ல வந்திருக்கும். அடுத்தது ஒய்யோட வேல்யூ பிளஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு எப்படி வந்திருக்குங்க? மைனஸ்னு வந்திருக்கும். இது எப்படி நம்ம சால்வ் பண்றது? இதுக்கு முன்னாடி நம்ம 2 கொஸ்டின் பார்த்தோம். டைரக்டா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நோ ரிலேஷன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்தது. ரெண்டாவது கொஸ்டின் எப்படி இருந்ததுங்க? எக்ஸ், அதாவது எக்ஸ் வந்து கிரேட்டர் வேல்யூவா கிடைச்சது. இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ மைனஸ்ல இருக்கு, ஒய்யோட வேல்யூ மைனஸ்ல இருக்குன்னா கண்டிப்பா நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இது கடைசியா நம்ம சைன் சேஞ்ச் பண்றதை ஃபர்ஸ்டே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். 5 இங்க 6, அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3-2 எழுதணும். 3-2 அப்படின்னு சொல்லி எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5. இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2-1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 2-1 எழுதுனீங்கன்னா நமக்கு வேல்யூ 3. ஸோ இப்போ நாம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஒய் இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்து ஒய்யோட ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பாத்தீங்கன்னா மைனஸ்ல எது நமக்கு லீஸ்டான வேல்யூவோ அதுதான் கிரேட்டர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த
இந்த -3 எடுத்து -2க்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எது நமக்கு கிரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது y வந்து நமக்கு கிரேட்டர். இப்போ -3 எடுத்து ஒய்யோட -1க்கு பார்த்தீங்கன்னா y தான் நமக்கு கிரேட்டர். இப்போ -3 எடுத்து ஒய்யோட 2 வேல்யூக்கும் பார்த்தாச்சு, y தான் நமக்கு கிரேட்டர். அடுத்து -2 எடுத்து ஒய்யோட ஃபர்ஸ்ட் வேல்யூ -2க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவல். -2 எடுத்து -1க்கு பார்த்தீங்கன்னா y கிரேட்டர். அப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லும்போது x y ஈக்குவல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா y தான் கிரேட்டர். அப்போ நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா விரிஞ்ச பகுதி எங்கே பார்த்துருக்கணுங்க, y-யை பார்த்துருக்கணும். அப்போ ஃபைனல் ஆன்சர் x ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு y. ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா x ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 2197. x ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 2197 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வருங்க, 13 + 13. அடுத்தது ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா y² ஈக்குவல் டு 169. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பவர் வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா +13 -13 +13 -13 மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 169 அப்படிங்கிறது நமக்கு பர்ஃபெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x y x y. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 13, எக்ஸோட வேல்யூ 13, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +13. அப்போ என்ன ஆகுங்க, ஈக்குவல். அடுத்தது எக்ஸோட வேல்யூ +13, ஒய்யோட வேல்யூ -13. அப்போ நமக்கு கிரேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ். இப்போ நமக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். ஆப்ஷன் டி, ஆப்ஷன் 4 ஆன்சர். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x + 2y = 10. செகண்ட் ஈக்குவேஷன் 2x + 3y = 18. ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டன்டோட y வேரியபிளா மல்டிபிள் பண்ணுங்க, கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 18 × 18 × 2 36, 3 × 10 10 × 3 30. இதோட டிஃபரன்ஸ் 36 - 30. அப்போ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6ங்களா. அடுத்தது டினாமினேட்டர்ல xy வேரியபிள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அப்போ 2 × 2 4, 3 × 1 3. 4 டிஃபரன்ஸ் 3 1. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து கன்ஃபார்மா நமக்கு 6. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எது நமக்கு ஈஸியா இருக்கோ அதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கொடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. x + 2y = 10 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸோட வேல்யூ 6, 2y = 10. அப்போ 2y = 10 - 6, 2y = 4. அப்போ 4 ÷ 2 = y. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 2ன்னு கிடைச்சிருச்சுங்களா. ஒய்யோட வேல்யூ 2. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ 6, எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +6, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +2. இப்போ கிரேட்டர் எதுங்க, எக்ஸ் ஒய்ன்னு சொல்லும்போது எக்ஸ் தான் நமக்கு கிரேட்டர். ஆப்ஷன் 1. நாம கிளாஸோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா IBPS PO ப்ரிலிம்ஸுக்கு உண்டான சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல 5 கொஸ்டினா நம்ம 15 கொஸ்டின் இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். மை டியர் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர், வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஸ்டின்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.